அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அப்படி இல்லை, தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆயின் ஆன்மாக்களை நூதனமாகச் செய்து அது வருவதற்கு நூதனமாக தேகங்களை வருவிப்பதென்றால் நூதனமாக தேகமாத்திரம் செய்யக்கூடும். தேகத்தில் இருக்கிற ஆன்மாவை நூதனமாக செய்யப்படாது. ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது. அது தோன்றுதலும் அழிதலும் இல்லை. அதை ஆக்கவும் அழிக்கவும் படாது. ஆன்மாக்களும் குடத்தை போல் செய்யப்படுவதானால் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாது. புண்ணிய பாவங்களை அடைய மாட்டாது. குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும். அழியுமானால் பந்த முத்திகளும் இல்லை, புண்ணிய பாவங்களும் இல்லை. ஆதலால் குடம் உடைகின்ற போது குடத்தினுள்ளிருந்த காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது சிறுவர்களுக்கும் தெரியும். ஆகலில் தேகம் அழியும் போது தேகத்தினுள் இருக்கின்ற ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் அழியாது என்றும், ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால் தேக போக பேதங்களை அடைவது உண்மை என்றும் யுக்தியால் அறிய வேண்டும். ஒரு யுக்தி இப்போ ஸ்ட்ராங் பண்றாரு. ஆன்மா வந்து கிளாசிஃபை பண்ண இது பண்றது. முன்னாடி பிரம்மாண்டம், இப்போ யுக்தி அந்த ரேஞ்ச் ஒரு இதுவா கொடுத்துக்கிட்டு அறிவு ஏற்றிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தேகங்கள் வந்து எடுத்துக்கொண்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஆன்மா இன்ஃபினிட் நிறைய பேர் இருந்தா கூட தேகம் வந்து இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நூதனமாக புதுசா வந்து நம்ம எவல்யூஷன் ஆகிட்டே போயிட்டு இருக்கலாம். நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பகுதிகளை வந்து நம்ம இது விரிவு பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது ஒரு விருத்தி, அதான் சித்து விருத்தி அப்படின்னாங்கல்ல. அப்போ வள்ளலார் என்ன பண்றாரு, சத்திரியான சபையை என்னுள்ள கண்டனன் அந்த இந்த சித்திகளை அவர் பெற்றுவர்ல, நல்ல சித்திகளை நான் கொண்டனன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி நம்ம தேகங்களை வந்து நல்ல சித்தி தன்மையை வந்து மாத்திக்கணும். சரிங்களா? எப்படி சித்தினா என்னது, நித்தியமான காரியங்கள் இல்லையா, எதெல்லாம் வீக்னஸும் வள்ளலேசும். ஏன்னா அதுக்கு வந்து தடையே இல்லை. சரிங்களா? எல்லாருமே வந்து அது கூட இன்வால்வ் ஆவாங்க, தவிர ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் பெர்சிஸ்டன்ஸ் தான். சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து சில தடைகள் குழியில் வந்து சில பேர் வில்லத்தனத்தை காட்டினாலும் அப்புறமேட்டு என்ன வந்து பள்ளத்தனம்லாம் போய் நல்லத்தனம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சித்தின்னா வந்து நம்ம சாதா நம்ம ஐப்புலனுங்களுக்கும் நம்ம வந்து நம்ம உடம்பு நம்ம மனசால டக்குன்னு ஏதோ நம்ம நினைக்கிறது செய்ய முடியாதது ஒன்று செய்துச்சுன்னா சித்தின்னு நினச்சிக்கிறோம். அப்படி தானே? அது ஏதாச்சும் ஒரு அருள் மாதிரி அது நம்மளுக்கு ஆண்டவன் காமிக்கும் போது அதை வந்து நம்ம ரொம்ப மனசாத அப்போ சுத்த சன்மார்க்க சித்தி அப்படின்போது என்னவா தோணுது உங்களுக்கு? சன்மார்க்கம் போது ஞான வழி. அதான் அப்போ முன்னாடி இருக்கவும் வந்து கடினமான ஒரு மெத்தட் ஹேண்டில் பண்ணுறாங்க. நமக்கு தெரியுது ஞான வழி நிறைய வந்து இழுத்து போட்டுக்கிட்டு சின்ன விஷயத்த, பெரிய விஷயத்த, தேவையில்லாத விஷயத்த எல்லாம் ஒன்று பண்ணிட்டாங்க. இதெல்லாம் செய்தின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று அழைச்சி வச்சுட்டதும் என்ன வள்ளலார் கண்ட செய்தி வந்து எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஜாலம் ரொம்ப நீட்டிப்பு புரிஞ்சு ஓரளவு இப்போ புரிஞ்சிச்சு. அதான் படிப்பு வந்து அவ்வளவு முக்கியம். எல்லாம் என்ன ஆகுது, அதான் சொன்னேனே, ஜான் ஏன்னா முழம் சருங்குற மாதிரி நம்ம பிரயாசம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், செய்துக்கிட்டே இருக்கோம், பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன ஆகுது, ஒரு அளவுக்கு தான் போக முடியுது, மேலே போக முடியல. அப்படியே அங்கே போகிறோம். அப்புறம் என்னடா இது, அப்போ இந்த ஜென்மத்தில் இவ்வளோதானே முடியுது, இந்த ஜென்மம் நம்ம பாவப்பட்ட ஜென்மம், இந்த அளவுக்கு தான் நம்மள முடியுது, பார்த்துக்கலாம், அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மாதிரி அலட்சியமும் வருது. அயலன்னு சொல்லுவாங்களே, ஒரு மாதிரி சலிப்பு, ஒரு மாதிரி போதாண்டா இந்த வாழ்க்கையில தான் இந்த சின்ன இன்பத்தை பெற்றுட்டு இந்த உலக வாழ்க்கையில நம்ம திருப்தியா சந்தோஷமா இதெல்லாம் பண்ணிட்டோம். அது மூலியமா வந்து நம்ம பெற்ற இன்பங்களே போதும், ஓதாது வந்து நம்ம சாகா கல்வியை பத்தி தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். இந்த சாகும் கல்விக்கு ஓடுறோம்,
எது நம்மளால முடியுதோ அதுக்காக சாப்பாடோ செத்த நடத்தை வந்து ஆடிக்கிட்டு சித்த நடத்தை வந்து எப்போ ஆடுறதே தெரியாம மிருகத்துக்கு கூட தெரியுது தான் உணவு எதுன்னு. ஆனா உண்மையா மனுஷனுக்கு தான் உணவு எதுன்னே தெரியல. இல்ல ஆசைப்படுறதெல்லாம் தின்னுகிட்டு ஆசைப்படுறதெல்லாம் வந்துருச்சு, அந்த காலம் மாறிடுச்சு. சுவை நியூட்ரிஷன் சயின்ஸ்ல நல்லா என்ன சுவை நல்லது கெட்டதுன்னு சென்சரி நல்லா வந்து இது பண்ணி நல்ல ஒரு பெரிய கேட்டரிங் சர்வீசஸ் நம்ம வரோம். ஏன்னா அன்னைக்கு ஆஸ்திரேலியா கூட அவங்க பேசினால அவங்க ஒரு கேட்டரிஸ்டா இருந்திருக்காங்க. சாப்பாடு போடுறது வந்து அவங்க இதுவோ அந்த தொழில் வந்து நல்லா ப்ரொமோட் ஆயிருக்கு அவ்வளவு தூரம். அதான்ப்பா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் அந்த ஒரு ஞானத்தை பெற்றுக்கிட்டவங்க நல்லது நம்ம நடந்துக்கணும் நல்லது செய்யணுன்றவங்க ஓரளவுக்கு தேறிடுறாங்க. இப்போ இதில் கூட இப்போ இந்த இது சொல்லுவேன், நம்ம இப்போ கோயிலுக்கு இதுக்கெல்லாம் நான் போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஓரளவுக்கு இது தீமை, இது வந்து தப்பு, இது நல்லது, பாவ செயல், இது வந்து சுவைக்காக தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை வெறிக்காக மெயினாக சாப்பிட்றோம். ஒன்றும் இல்லை, நம்ம லயிச்சிட்டோம்னா ஒன்றுத்துல நம்ம அதுலயே ஆசையா நம்ம தெரியல சாதி பிடிச்சிக்கிட்டோம் மதம் சமயம் அப்படின்னு சிம்பிளா விளையாட சொல்லுவாரு. வேற ஒண்ணு கிடையாது. அந்த பவுண்டரிஸ் தான் உங்களுக்கு வந்து இது சாப்பிடலாம் தப்பு கிடையாது, ஒரு நாள் மட்டும் துரோகம் பண்ணலாம் தப்பு கிடையாது, இவங்களை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது, இப்படி வந்து சாப்பிடிக்கலாம் தப்பு கிடையாது, என் பேரை சொல்லி என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் எவ்வளவு நிறைய ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவை கிடையாது தெரியுங்களா. நம்மளுக்கு வந்து இப்போ என்னது இந்த ஆன்மா பத்தி நம்ம என்ன தேகங்கள் எப்படின்னா தேகம் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம போகங்களும் வந்து என்ன பண்றது பொசிஷன் மாறிட்டு எப்படின்னா ஜீவகாந்தி முன்னாடி பகுதியெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஒரு சம்சாரி என்ன பண்றாரு, அவர் ஒழுங்கா அரசன் பண்ற மாதிரி அவரு விதித்த கட்டளைகள் படி ஒழுங்கா நடக்காம போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாரு, இருந்த பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாரு, தண்ணியில அதை மாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள வந்து ரொம்ப அதிக பிரயாசப்படுற ஏரியாவுக்கு வந்து அவங்களை ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கிற தயவு உள்ளவர்கள் சரிங்களா, தயவு உள்ள சம்சாரிகள் வந்து அவர் ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க மாட்டாரு. சரி இவங்க கிட்ட நம்ம இது இருக்குது இம்ப்ரெஷன் நம்மள மாதிரியே அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அப்படின்னு அவங்களை தூக்கிடுவாரு சரிங்களா. இன்னும் அவங்க ப்ரொமோட் பண்ற வழி அதை நம்ம என்ன பண்ணலாம். அது நான் படிக்காமலே எந்த இதுவும் எனக்கு அலசி ஆராயாமலே அதெல்லாம் உணர்த்துவாரு எனக்கு. ஆனா சில பேர் நித்தியானந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்றாங்க, அந்த அந்த அவங்க பாருங்களேன் அவங்களோட கர்மம் எப்படி சொல்றாங்க. இங்க வெளியில அது உஜ்ஜயினுக்கு போகும்போது அந்த சிப்ரா நதி டென்ட் கோட்டால இருந்து போயிட்டு வருவாங்க சரிங்களா. அந்த வெயில போய் பொடி நடக்க வந்து அலைய விடுவாங்க சரிங்களா. ஏன்னா அவங்களோட பிராண்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன பண்றது போட்டு விட்டு ஒரு பெரிய கும்பலாக வந்து போகணும். பெரிய பெரிய சவுண்ட் சிஸ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பேண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து போகும்போது அது அதிர்ணும் ஊர்லாம் சரிங்களா. அந்த மாதிரி இது பண்ணும்போது ஒரு மாதிரி பெருமை பீத்திக்கிறதுக்கு அப்படியே ஒரு பெருமை சாப்பாடு அங்க அன்னதான மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் சாப்பிடாதீங்க அப்படின்பாங்க. அந்த என்ன ஒரு கடவுள் ஒரு ஏதோ பூர்வ புண்ணியத்தால ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு சித்து வந்து அவங்க ஏதாவது நல்லது அவங்களுக்கு கடவுள் இருக்காருன்னு காமிச்சு விட்டா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வச்சு அலைய விட்டு என்கிட்ட எல்லாம் வந்துருச்சு நானே அந்த மாதிரி கடவுள்கிட்ட போறதுக்காக தான் ஆண்டவர் அந்த வழியை காமிச்சு கொடுக்குறாருன்றது தெரியல. எல்லா மதத்துலயும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவன் காமிச்சதுமே என்ன பண்ணிடுறாங்க, அதுலயே அரெஸ்ட் ஆயிடுறாங்க. ஓ இதுதான் கடவுள், இதுதான் வெளிச்சம், எல்லாமேன்ற மாதிரி நினைச்சு தப்பு தப்பா செய்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி திரும்ப குழியில இதான் வந்து வாழ்க்கை எப்படி வாழ்க்கை அவங்க சத்தியான சபையில இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் ஆனா அந்த மரட்டு தன்மையா இருக்க முடியுமா? அந்த மாதிரி பண்ணி நல்லா பார்வதிபுரம் மக்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணது அவ்வளவுதானா. அந்த நிலத்தை போட்டு அந்த ஊரும் வளரக்கூடாது, அந்த இதுவும் இந்த எப்படி ஆண்டவன் டிஸ்ட்ரிக்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்டும் வந்து வளரக்கூடாது, தமிழ்நாடு ஸ்டேட்டும் வளரக்கூடாது, இந்தியன் நேஷனும் வளரக்கூடாது, ஏசியா காண்டினென்ட்டும் அது மாதிரி ஒவ்வொரு எல்லாமே வளரும் இல்லையா. ஆமா எவ்வளவு பெருமை கொடுத்து வச்சிருக்காரு, எவ்வளவு அருமை பெருமை இன்பம் எல்லாமே. அங்க இருக்கிற மக்கள் மட்டும் தான் அதை கொண்டாடணும். நாளைக்கு செத்து போறவங்க நாளைக்கு சமாதி அளவுல பரவன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உண்டான நடம் என்னன்ற அது நம்ம தெரிஞ்சு நம்ம ஆடினாதானே எல்லாருக்குமே பரவும், எல்லாருமே அங்க வருவாங்க, எல்லாருமே அனுபவிப்பாங்க, இன்பத்தை அனுபவிக்க வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாரு ஐயா. அப்ப செத்த நாய்கள் என்ன பண்ணும், நாக்கு இருந்தா கூட வாய் இருந்தா கூட அப்படியே கம்முனே இருக்கும்ல பேசாம. அதான் சோ அந்த மாதிரி வந்து நீங்க கம்முனி இழுத்து பிடிச்சி அடக்கிட்டு இருக்கீங்க மாதிரி அது
கடவுள் தானே செய்துகிட்டு இருக்காரு. இவங்க செய்ய விடாம அது பக்கத்து வீடு கூட குலை தவிர்க்க முடியாதுன்ற காரணத்தால எல்லாத்தையும் ஆண்டவனையே அவர் சொன்னதே வெளியில வரக்கூடாதுன்னு அப்படியே அமைதியா இருந்தாங்க. இப்ப தன்னால எல்லாமே வெளியில வருது ஆண்டவன் அருளால. அதெல்லாம் இவங்களால தாங்கிக்க முடியல, கொதிக்கிறாங்க. ஐயோ நம்ம மதம் எல்லாம் காணா போயிடுமா, நம்ம சிறு தெய்வ வழி நம்ம சாப்பிடுறதெல்லாம் வீணா போயிடுமா, நம்ம ஐயோ நம்ம என்னடா ஆகுறது, இதெல்லாம் எப்படியோ நம்ம கட்டுப்படுத்தி அடக்கி அப்படியே குழிக்குள்ளேயே வச்சுக்கலாம்ன்ற மாதிரிதான் இவங்க எல்லாம் எல்லாரையும் இப்படி வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது முடியுமா? சாதி சமயம் எல்லாம் வேணான்றாங்கன்னா ஏட்டு சொரக்காவா மட்டும் இருக்கணுமான்னு அவர் ஆசைப்பட்டாரு. இல்ல, இது ஒரு நடமா மாறி இது உலகவல்லைய பரவி இது எல்லாமே சகோதரத்துவம் பெற்று எல்லாம் கடவுள் ஒருவரேன்ற இதுக்கு வரணும், தன்னுள்ள காணணும் கடவுளை. அங்க வந்து விளக்கம் தான் கொடுத்தான்னு சொல்றாரு. சத்திய ஞான சபையில சத்தியத்தை தெரிஞ்சுக்குங்க, நம்மளுக்குள்ள இந்த மாதிரி இருக்குன்றது நாங்கள் உனக்கு விளக்கிட்டேன், நீங்க இதை விளங்கிக்கிட்டு நல்லா சகோதரத்துவம் பெற்று எல்லாரும் பாருங்க கடவுளை சேருங்கன்னு சொல்றாரு. அற்ப ஆசைகளாக ஆண்களை பத்தி அவங்க விடுறத துணிஞ்சிட்டாங்க. அதுதான் சரிங்களா. அதனால தேகங்களை வந்து நம்ம நித்திய தேகமா ஆகக்கூடியது, சத்திய தேகமா ஆகக்கூடியது, ஆனந்தமயமா அன்னமயமா இருக்கிற இந்த உடம்ப வண்ணமயமா மாத்தக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம இது பண்ண ஆன்மா எக்காலத்தும், அதாவது காலத்துக்கு ஆக்கலாம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா அந்த வண்ணங்களை தெரிஞ்சு இந்த நம்மளுக்குள்ள இருக்கிற என்ன ஆற்றல்னு தெரிஞ்சு வெள்ளை கலரு வந்து வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் ஒளி இருக்கு, அந்த ஒளிய தெரிஞ்சுக்குங்கன்னு அவர் சொல்றாரு. இவங்க வந்து இங்கதான் அங்கதான் படிப்பன அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறத தானே வெளிப்படுத்தணும், அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்க ஆயுங்கன்னு தான் சொல்றாரு ஒழிய இங்க இந்த அப்பப்ப ஜோதியை பார்த்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு கூத்தடிச்சு கொமால் அடிச்சுட்டு சாப்பிட்டு உருண்டு பழைய அந்த சமயத்துல வந்து கோபுரத்தை தரிசனம் கோடி நினைக்கிறாங்களே அதெல்லாம் வந்து அப்படியே வச்சுக்கணும் வெட்ட வழியா நினைக்கிறாங்க. அதெல்லாம் செய்துகிட்டு ஜோதி மலை இல்லையா அது, அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு நல்ல தனத்துக்கு நீங்க வர்றதுக்காக சும்மா ஒரு டிப்ஸ் மாதிரி இருக்கிறதையே அதையே புடிச்சுக்கிட்டு அதே மூலாதாரமா ஆக்கிடுங்க. மூலாதாரமா ஆக்கிடக்கூடாதுன்னு அதனாலதான் ஆன்மா வந்து ஸ்டேபிள். அவர்தான் விளக்கம் எவ்வளவு அழகா சூப்பரா சொல்றாரு. விளக்கம் பெற்றிருக்குங்க, நம்மளுக்குள்ளதான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு தான் எல்லாம் ஒரு உயிருக்குள்ளேயும் ஒரு கோயில். அதான் ஒரு உயிர்னா நம்ம என்ன ஜீவர அந்த இது ஒரு ஆன்மாக்குள்ள அதுவும் நடமாடும். நம்ம தாது தத்துவம் மாறும்போது அதெல்லாம் எப்படி வாழணும் அது அறிவு விளங்கிக்கணும்ன்றாரு. அந்த அறிவுக்கே இவங்க வரமாட்டாங்கன்றாங்க. எவ்வளவுக்கு வருவாங்க, அதான் ஆண்டவர் தான் வந்துட்டாரு. அதனாலதான் வந்து தேகம் மாறுற மாதிரி வச்சிட்டாரு கடவுள். சரிங்களா, நீங்க அருளாங்கனி படி அவங்க தடுக்கிறது குடியில போறீங்களா, சரி சீக்கிரமா சாவ ஆசைப்படுறீங்களா, போங்க அடுத்த தேகத்தை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சு போன பொருளை வந்து எப்பவுமே அவர் என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதை ஆசை தீர்த்து இது பண்ணுவாருல்ல ரீகலெக்ஷன். அதனாலதான் அப்கிரேட் எவல்யூஷன் அந்த மாதிரி பண்ணி எக்காலத்தும் உள்ளதா ஆன்மா உள்ளதுதான். ஓகே நான் ஒத்துக்கிறேன். பட் தேகம் வந்து என்ன பண்ணும் வெவ்வேறு மாதிரி உள்ளதாய் விளங்கப்பட்டது. அது தோன்றுதலும் அழிதலும் எலக்ட்ரான் சொல்லுவாங்க சில பேர். எலக்ட்ரான் cannot be created not destroyed அப்படின்னுவாங்க. பட் அது உண்மையா? எலக்ட்ரான் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்றோம்ல, ஃபர்ஸ்ட் மக்கள் இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் படிச்சவங்க எலக்ட்ரான்ஸ் பத்தி படிக்கும்போது எலக்ட்ரான் அது வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது அழிக்கவும் முடியாது. அதே மாதிரி எனர்ஜி cannot be created nor destroyed அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, அப்போ இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சில பொய்மைகளும் இருக்கு. சரிங்களா, ஏன்னா எலக்ட்ரானுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ் இருக்குது. சரிங்களா, எலக்ட்ரான் அந்த பின்னம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட அமைக்குது இல்லை அந்த சர்க்கிள், அதுக்கு முன்னாடியே இது இருக்குது லெப்டான்ஸு. சரிங்களா, அந்த லெப்டான் ஹிக்ஸ் போசன் கண்டென்சேட்டு அதுல இருந்து நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி கருவிலையும் பார்த்துட்டாங்க. அதனால அது கிரியேட் பண்ணப்படுது டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு சொல்ற ஒரு பொசிஷனையும் எடுத்துடுறாங்க. சரிங்களா, அப்போ எங்க வருது எது cannot be created? ஆன்மா. சரிங்களா, சோல். அந்த சோலுக்கு நம்ம இந்த ஒரு பாஸ்டுலேஷன் கொடுக்கலாம். சோல் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கிரியேஷனும் பண்ண முடியாது, டெஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. சரிங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட்ரக்ஷன் அது ரெண்டுமே வந்து இதுக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற மாதிரி அதை ஆக்கவும் அழிக்கவும் படாது. அப்போ நான் பயோகெமிஸ்ட்ரியில படிக்கும் போது
மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாங்க. அப்படின்னா கெட்ட ஒன்று வந்து ஆனாபாலிசம்ன்றது நம்மளுக்கு வந்து தேவையானது உடம்புல பண்ணி கொடுக்கும் சக்திகளை யூஸ் பண்ணி. கெட்டபாலிசம்னா அடித்து சக்திகளை ஏற்படுத்தும், வெளியில உள்ளரை விட்டு வெளியே இழுக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பிரேட்டரி செயினை வந்து ஆக்ஷன் பண்ணுறது அது வந்து ஜீவத்தில் நடக்குது. ஆன்மத்தில் இது மாதிரி நடக்குமா? நடக்காது. இது வந்து ஒரு பூதத்தை எடுத்தாதான் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம அந்த மாதிரி காலப்போக்கில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஆன்மாக்கு அந்த மாதிரி கால தத்துவங்கள் ஏதாவது அது மாதிரி செயல்படுதா? அதுக்கு இந்த கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பூதத்துக்கு அந்த மாதிரி இருக்குமா இல்லை அதுக்கு அது மாதிரி இருக்குமா, எதுக்கு வந்து பேதம் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து நிஜமா எனக்கு உணர்த்துவார் கடவுள். இந்த சிறு தெய்வ வழிபாடு பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். அந்த மாதிரி இல்ல நிஜமா அந்த காவல் தெய்வம் இந்த இதெல்லாம் வந்து சாதா ஒரு அந்தந்த ஊருக்குள்ள அவங்க ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்ததுங்க அது வந்துச்சு. இப்ப அதை வச்சுக்கிட்டு நானே தான் வந்து இப்ப வள்ளலாரையெல்லாம் வந்து சொல்லியிருக்காருங்க. அதுக்கு முன்னாடி வந்த நல்ல ஒரு உள்வாங்கி கடவுளை உள்வாங்கினவங்க எல்லாம் சொன்னது அதெல்லாம் விட்டுட்டாங்க. கத்தி கப்படா பலி கொடுத்துக்கிட்டு ஆடுறது பாடுறது இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி இருந்துக்கிட்டு இது பண்ண அந்த சின்ன சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கே அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு கெடா வெட்டி கொம்மாளம் போட்டு சாப்பிட்டு தூங்கிடுறது தான் விஷயம்னு நினைக்கிறாங்க. பாவ மன்னிப்புன்னு சொல்லிட்டு இதை சாப்பிடலாம் தப்பு இல்லை, புலால் சாப்பிடலாம் தப்பு இல்லை, அதெல்லாம் கடவுள் அது வந்து ஏற்றுக்கிட்ட விஷயம், அதெல்லாம் மன்னிச்ச விஷயம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாவம் நம்ம செய்தாலும் தப்பே இல்லை, பாவத்தை செய்ய செய்ய நம்ம மன்னிப்பார் கடவுள், நம்ம மேலே அவர் நல்லா இது பண்ணி நம்மளை ஏற்றுப்பார் அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரியெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு தப்பு பண்ணுறாங்க. கடவுள் பேரை சொல்லி ஒரு உயிரை கொன்னுட்டு ஒரு ஓட துடிக்க ஓடினாலும் தியாகன்ற பேரில் நம்ம சாகடிச்சிட்டு அதை சாப்பிட்லாம் தப்பு இல்லைன்ட்டு இந்த மாதிரியெல்லாம் முட்டாள்தனமாக இருந்தால் இதெல்லாம் தான் மாற்றிக்கணும். இதுதான் வந்து கண்முடி பழக்கம் அது இப்போ இது பண்ணணுன்றாரு. அது நிஜமாக எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த திவ்யாமெல்லாம் கூப்பிடுவாங்க, வாங்க பாபி மசாலா கொள்ளைக்கு போயிட்டு வரலான்னா ஐயம்மா ஆளை விடுறம்மா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கடவுள் நல்லதை சொல்கிறாரு அதை மட்டும்தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம அறியாமையில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வழக்கத்துக்காக. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் வந்து மாயை. இதெல்லாம் இந்த காட்டேரி கும்பிட்றவங்க, இந்த குட்டி சாத்தானை கும்பிட்றவங்க, இந்த கண்டதெல்லாம் எதேதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. மாய சக்தியை மாட்டிக்கிட்டு அதெல்லாம் தான் கடவுள்னு சொல்லிட்டு எதேதோ போய் திருட்டுத்தனமாக பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டு முப்பாட்டு அந்த பரம்பரை அந்த பராபரை அந்த இதெல்லாம் அந்த கடவுள் அந்த கும்பிட்ற ஆளுங்களை எல்லாம் வந்து தலைவனா மதிக்கிறதே கிடையாது. அதுதான் அந்த காவல் தெய்வம் இந்த ஐயனார் இந்த வீரவன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் ஒரு நல்ல சின்ன சின்ன செயலுக்கு ஏதோ போட்டாங்கன்னா அதே முக்கியம்ன்ட்டு ஆடிட்டு பாடிட்டு இருந்தா எப்படிதான் இது நல்ல இதை நினைச்சு அதுதான் வாழ்க்கை. ரெண்டு என் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், எனக்கு இது நடக்கணும், அது ஏன் அப்படி சொன்னாதாம்மா வரும். தயவான ஒரு எபிஜெனடிக்ஸை நீங்க வந்து ஏற்படுத்திக்கிறோம் உங்க சிஸ்டத்துல. அதனாலதான் அப்பதான் உங்க தேகங்கள் வந்து எப்படி ஆயிடும், நஷ்டமே ஏற்படாம தேக நாசம் மோசம் ஏற்படாத நீங்க வந்து எல்லா வேஷத்தையும் கட்டி வச்சிருவீங்க. நேக்கட் ஐ அப்படின்னுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஐயை நீங்க பெற்றுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்கும் போது இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க எனக்கு. அப்போ எனக்கே கொஞ்சம் புரிஞ்சது, இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகும். ஆன்மா இருக்குது இதெல்லாம் எனக்கு டக்குன்னு தெரியாதுல்ல. அப்போ சொல்லுவாங்க ஆன்மாவுக்கு அழிவு இல்லை இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம பாவம் வந்து ஆன்மாவுக்கு ஓட்டோம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சொற்பொழிவுலெல்லாம் சொல்லுவாங்க. ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் கேட்பேன் நான். அப்போ கிருஷ்ணரும் சொல்லுவார் எல்லாமே தர்மனும் நான் தான், துரியோதனும் நான் தான், எல்லாம் நான் தான். அப்போ கடவுள் படைப்பு எல்லாமே படைச்சி வச்சுருக்காரு. எது நல்லதோ எது எல்லாருக்கும் பலன் தரக்கூடியதோ எது உகந்ததோ எது உயர்ந்ததோ அதை தான் செய்யுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் அதுலேயே வந்து இப்போ அவங்க வந்து மாடு பால் கீழுன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் அதில் அவங்க சிக்கிக்கிறாங்க. அது சுவையில் போய் சிக்கிக்கிறாங்க. அதான் ஏன்னா அந்த எது தப்போ அதுதான் அது உணர்த்துறதுக்கு அந்த காலகட்டத்துக்கு அந்த உணர்த்துறதுக்கு வந்து அந்த அளவுக்கு நிப்பாட்டி அதில் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு அப்போ இவங்க வந்து சொல்கிறது ஆன்மாலாம் சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் பாவம் ஒட்டிக்கும். நம்ம தேகம் எடுக்கிறது வந்து நம்ம ஒரு நஞ்சு போகிற சட்டை மாதிரி அதுக்கு பழசாகி அது கிழிகிற தருவாயில் அது வந்து அது சட்டை தான் கிழியும், ஆத்மா கிழி, அது உயிர் கிழி, அது நல்லவுக்கு நம்மளுக்கு உணர்த்தி புரிய வச்சுருக்காங்க. ஆனால் திரும்பி திரும்பி வந்து என்ன சொல்கிறது எல்லா தப்பும் எல்லாமே கலைஞ்சிக்கிட்டே வந்து திரும்பி ஒரு தப்பில் மாட்டிக்கிட்டு அதுவும் தப்பு தானே. இது நம்ம அந்த
மதம் கீதம் அந்த அந்த இது சொல்கிறாங்க வகை பிரித்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு பூவை எடுத்துக்கிட்டாலே ஒரு அரிசி எடுத்துக்கிட்டாலே ரகரகமாக நிறையா விரியுது. அந்த மாதிரி மக்களுடைய குணாதிசயம் அந்த என்ன குணம், அந்த சாத்வீக குணம், அந்த குணம், இந்த குணம்னெல்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் இவங்களுக்கு பிரிக்க தெரிஞ்சிச்சு, எல்லாம் கண்டுக்கினாங்க, எல்லாம் பண்ணிக்கினாங்க. திரும்பி அதில் ஒன்று மாட்டிக்கிறாங்களே, அந்த மாட்டுதலே இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் களைஞ்சி கரெக்டாக கடைஞ்சி எடுத்து அற்புதமாக அமுதத்தை கொடுத்தாரு பாரு ஐயா. செம சூப்பரா. அந்த தயையும் கருணை மட்டும்தான் பிரதானம். அதெல்லாம் ஒரு வாழ்வியலுக்கு சின்ன சின்ன விஷயத்த சொல்ல வந்தது. அந்தந்த இடம் பொருள் ஏவல்ன்ற இடத்துக்கு தேவை மாதிரி எடுத்துக்கிட்டது. அதே உலகம்ல அதே வாழ்க்கையில கடவுள் வந்து இயக்குறாரு. கடவுள் நடத்திக்கிட்டு இருக்கும் போது பிரதானம் வந்து எதை குலைப்புலைய தவிர்க்கணும். அதுதான் கடவுள் இயல். அது கடவுள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பார் ஒழிய நீ மட்டும் நல்லா இரு, அதனால இன்னொருத்தர் பலி இட்டுக்கோ, இன்னொருத்தர் சாப்பிட்டுக்கோ, இன்னொன்று அதுவும் என்கிட்ட வந்து உயிர் பிச்சை வாங்கி துடிக்க அழுது கண்ணீர் வடிக்கும் போது உங்களுக்கு சொல்கிற பதில் தான் அதுக்கும் சொல்ல முடியும். நீ என்ன இப்படி பண்ணுற? நான் அப்படி தான் நினைப்பேன். இவங்க மன்னிப்புன்றாங்களே கடவுள்கிட்ட. இப்போ 2 பேர் நானும் இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டவங்களும் போய் கடவுள்கிட்ட நின்று நம்ம நியாயம் கேட்கும் போது, இந்தா நீ செய்த தப்புக்கு நீ மன்னிச்சுக்கோ, நான் மன்னிப்பு கொடுத்துட்றேன், நீ பண்ண தப்புக்கு நீ மன்னிப்பு வாங்கின்னு போயிடுவாரா? நியாய தர்மத்தை நல்லா நாட்டுவாரான்னு நான் நினைப்பேன். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஒரே ஒரு நாள் மட்டும் துரோகம் பண்ணிக்கிட்டு அவங்க நான் ஒரு நாள் தானே பண்ணேன், எனக்கு வந்து ஒரு பொசிஷன் ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்கறவங்களும் வந்து ஒரு சில மதங்கள் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்மா வந்து அந்த மாதிரி எக்காலத்தோ அழியாது. நம்ம அது தப்பு தான். அதுக்குதான் ஐயா வந்திருக்காருன்றேன். அந்த ஒரு நாள் நான் கூட தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்லுவேன்ல, ஏன்பா எவ்வளவு நல்லதெல்லாம் மாறி வந்துட்டோம், இப்ப ஒரு நாள் தானே என்னைக்கோ ஒரு நாள் கூட செய்யக்கூடாது. அப்பதானே கடவுள் குற்றம் விசாரிக்காம இருக்கணும். அது ஒரு ஆற்றல் இருக்குது. அதான் சரிங்களா? ஏன்னா குற்றம் விசாரிக்காம அப்போ நான் ஏன் ஞானத்தை பெற்றுதான் அந்த ஒரு நாள் செய்யறது கூட தப்புன்னு தெரிய வருது. குரங்கு அப்படின்லாம் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிய வருது. அது வந்து ஒரு பொது தன்மையிலையும் தன்னை வந்து நான் வந்து புழுவா இருந்தேன், மலத்துல மாட்டிக்கிட்டு இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னோட குற்றத்தை வந்து சொல்லுவார் கடவுள்கிட்ட. சரிங்களா? அப்போ அவரோட இதை மாற்றி சுற்றத்தையும் ஓகேங்களா, அவரோட உற்ற துணையா இருந்து அவர் வந்து எது கற்கணும் எது வந்து மாறணும் அப்படி சொல்லி கொடுப்பாரு. அதனாலதான் இந்த சோபா பெரியப்பா நேத்து ஒரு கல்யாணத்துக்கு இட்டுட்டு போறியாமான்னு கேட்டாரு. அவருக்கு தான் பார்வை தெரியாது இல்லை, அவர் வயசானவர். அவரால் தனியாகலாம் அவங்க சொந்த பந்தம் வந்தாங்க, அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்களாம். இப்போ அவங்களுக்கு ஏதோ உடம்பு முடியல, நான் கல்யாணத்து நெருக்கத்தில் ஒரு நாள் போகிறேன்னு அங்கே போய் 4 நாள் இருந்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டு சொன்னாராம். அவங்க இப்போ வரல, நான் எங்கள் வீட்டுக்காரோட போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்களாம் அவங்க அக்கா பொண்ணு. அதனால் சரி நீ வாமா அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நான் வரேன் வந்து விட்டு வந்துடுறேன் சோபா பெரியப்பான்னு சொன்னேன். ஏம்மா நீ இப்போ எல்லோரும் வந்து ஒரு மாதிரி மனசு வலிச்சு பார்ப்பாங்கப்பா, நீ வந்து ஏதாவது அந்த காதில் ஏதாவது எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு செயின் போட்டுக்கிட்டு வந்துடுமா. நான்வெஜ் விட்டுருக்கும் போது அப்படி தான் சொன்னார், நீ சத்து இல்லாமல் இருப்பம்மா, அதெல்லாம் செய்யாதம்மா, எனக்கு ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கோம்மா, அது பாவம் தான் எனக்கே தெரியுது, இருந்தாலும் நம்ம இது பண்ண அது ஒன்றும் தப்பு இல்லைம்மா பெருசாக அப்படின்னாரு. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, அதெல்லாம் தப்பு தான், விட்டுட்டேன். அப்புறம் என்ன, அது என் உயிரே போனால் கூட நான் தொட மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு இப்பயும் அப்படி தான் சொல்கிறாரு. நீ அங்கே பர்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அதை போட்டுக்கோமா, அப்போதாம்மா ஒருத்தர் என்ன ஏது ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒன்று என்ன இப்படி இருக்காங்கன்னா நம்ம எப்படியோ தப்பாக பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஓகே பண்ணிக்கிறாங்க. நம்ம தேவையில்லாம அலங்காரம் மாதிரி அது ஒரு நல்ல செய்தி தானே. ஏன் போட்டிருக்கேன்னா, ஆமா என் பையன் வந்து நான் வந்து வார்த்தை வச்சிருந்தேன், அவன் வந்து பொதி மாடோட நான் சுமந்துட்டு இருந்தேன், அந்த இது வந்து எனக்கு நல்ல கதியை வந்து அவன் ஏற்படுத்தி தரான். நானே கொஞ்சம் வருஷம் கழிச்சு விடணும்னு நினைச்சேன் சோபா பெரியப்பா. இது இந்த ஆடம்பரம் இந்த ஒரு மாதிரி அழகு சாதனம்னு நினைச்சு நம்மளுக்கு நாமளே இதுதான் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உள்ள அழகு தான் முக்கியம், கடவுள்கிட்ட போறது தான் அழகு, கடவுள்கிட்ட நம்ம இது அதெல்லாம் எனக்கு தெரியாம தெரிஞ்சும் அப்படின்னா தெரிஞ்சும் தெரியாம எல்லாத்துலயும் ஒட்டிக்கிட்டு இதுதான் ஆசைப்பட்டு கண்டதுல எல்லாம் வந்து ஆசை வச்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு ஓரளவுக்கு தவிர்ச்சுக்கிட்டே வந்தாலும் சின்னது இது வந்து அழகு தரும், இது வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு பொலிவா தெரியும் அப்படின்னா நம்ம ஒரு காது மூக்குல போட்டுக்கிட்டாதானே அழகு வருது. உண்மையா நம்ம பொலிவு பெற உண்மையான அழகு வருது, வயோதிக தன்மை மாறுது, அந்த நல்ல மனசு வருது. சொல்றாங்கல்ல புன்னகை தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பொன்னகையே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நல்ல ஒரு மனசு வந்து என்ன பண்றாங்க,
ஆடு வந்து அவங்க கிட்ட வராத வரைக்கும் குண்டையை கட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கணுமா? புரியலப்பா. இப்போ அவங்களுக்கு என்ன வேலை? அனிமல்ஸ் இது பண்றது, கட் பண்ணி இது பண்றது. ஆமா. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க கஷ்டம் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே நல்லா இதாக சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த ஆடு மாடை வெட்டி காசாக்கிக்குவாங்கன்ட்டு அப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் ஃபேஸ் காட்டிட்டு இந்த சைடுல வந்து என்ன பண்ணுவாங்க, அனிமல்ஸ் எப்படி ஃபேஸ் காட்டுவாங்க, எல்லாத்தையும் அதை ரணகலப்படுத்தி அதை துடிக்க அது பாவம் அது கஷ்டப்படுத்தி அதை ரணப்படுத்தி வெட்டி எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டு காசாக்கி அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க இவங்க, சில வெட்டினரி இது பண்றாங்கல்ல, அனிமல்ஸ் வந்து சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதுவும் அப்பயாவது இயற்கை முறையில நடந்துகிட்டு இருந்துச்சு. இயற்கையா கர்ப்பம் தரிக்கும், இயற்கையா வந்து அது ஏதோ முடிகிற அளவுக்கு செய்துட்டு அப்புறம் இது ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி போலி இதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பால் கலந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, அதை இது பண்ணிக்கிட்டு. இப்போ எல்லாமே கன்றாவி ஆக்கி விட்டாங்க. ஊசி போடுறது, பால் கறக்கிறதுக்கு ஊசி, அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஊசி, எல்லாம் ஊசின்னு போட்டு அதை மெடிக்கல் சயின்சஸ் வந்து எதுக்காக வேலை செய்யுது, கொடுமையா போயிட்டு அழியறதுக்கும். நிஜமா எனக்கு அதெல்லாம் பார்த்ததும் தான் ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு. இந்த மாதிரி தோன்றதுகளும் அழியறதுக்கும் தோன்றி இலக்கம் வரணும்ல. நம்ம மாயைன்னு ஒண்ணு நம்மள ஆட்டி படைக்குது, தூயைன்னு ஒண்ணு வந்து நம்ம உயர்த்துது. ஆனா நம்ம சுதந்திரம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம தூயத்துக்கிட்ட போகாம நம்ம மாயத்துக்கிட்டயே நம்ம வந்து எத்தனை ஆன்மாக்களை அந்த மிருகங்களோட உடம்புல நம்ம செலுத்தி, அவங்கள நம்ம கடத்தி கட்டி வச்சு கற்பழிச்சு கண்ணுக்குட்டியை வந்து களவாடி கண்ட இடத்துல கையை வச்சு கறந்து முடிஞ்ச வருஷம் கடைசி சொட்டு வரைக்கும் அப்புறமேட்டு இன்னும் 30 பிரெக்னென்ட் ஆக்கி போதும் இது வரைக்கும் வேலை இருந்த நீங்க போதும் போய் அங்க இவங்க கிட்ட பாருங்க, அடுத்தவங்களை போய் பாருங்க அப்படின்னு போது அவங்க கத்தி வச்சுன்னு மிரட்டுவாங்க சரிங்களா. சுத்தி வச்சு மண்டியில அடிச்சு பேசி யாருமே வந்து ரோட்ல கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சகஜமான வார்த்தை தெரியும். அந்த மாடு அந்த ஆன்மா அடிபடுச்சுன்னா எனக்கு என்ன அதான் தப்புன்றது சகஜமாக்கிட்டாங்க. சொல்ற மாதிரி சகஜ நிலை இதுன்னு சொல்லி அப்படியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களோட பொழப்பு. ஆமா, எனக்கு மனுஷன் தான் முக்கியம் சரிங்களா. எந்த ஆன்மா மனுஷன் உடம்பு எடுத்த ஆன்மா மட்டும்தான் எனக்கு பெஸ்ட். மத்த இந்த மிருகங்களோட இது வந்து சத்துக்கோ சுவைக்கோ இல்ல. உண்மையா சொல்லணும்னா இது வெறி ஆட்டம் தான். ஒரு வகையில வெறி பிடிச்சி சாப்பிடுறோம். அந்த வெறி ஆட்டம் தான் வந்து நம்மளுக்கு லாஸ்டா வந்து ஒரு இன்னைக்கு ஆடு மாடு மீன் கறி முட்டைன்ற அளவுல இருக்கும் போது நாளை பின்ன நம்மளையும் அதே மாதிரி ஆக்கி நம்மளையும் சாப்பிடுவாங்க. அதான் சார் சாப்பிட்டுடுறோம். ஏன் வெள்ளைக்காரன் அந்த காலத்துலயே நம்மள வந்து இங்க எல்லாரையும் அடிச்சு இது பண்ணும் போது அப்படி சாப்பிட ஆரம்பிச்சானோ வெட்டி அதுல நிறைய உப்பு போட்டு செய்து அந்த ஈரமான மனசு உள்ளவங்க எல்லாம் அப்படி ஆக்கி விட்டாங்களாம். எங்க அம்மாவே சொல்லுவாங்க. எப்படின்னா அவங்க பெரியவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அது உண்மையா இல்லாமல வெளியில சொல்லியிருப்பாங்க. அது மனுஷன் இந்த மாதிரி ஆக்கி தின்னுட போறான் அவன் சொல்லிட்டு நம்ம இந்தியா முதலே பாம்பு வச்செல்லாம் கஷ்டப்படுத்தி இது பண்ணிட்டு இருக்கான். இன்னும் மனுஷங்கறியை சுவைச்சிட்டான்னா இன்னும் எல்லாரையும் வெட்டி சாவடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு நிறைய உப்பை கொட்டி கொடுத்து இது பண்ணிட்டாங்களாம். அப்போ என்ன எப்படி இருக்குது, டேஸ்டே இல்லை, கறிக்கு இது ஒரு மாதிரி இது இல்லை, கசப்பு தன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டானா. அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி இவங்க இப்போ வந்து மாமிசமே கதின்னு புலாலே கதின்னு கிடக்கும் போது ஆடு மாடெல்லாம் இப்போ ஊசி போட்டு இது பண்ணி அது நோய் எதனா வருதுன்னும் போது அப்புறம் மனுஷங்கறியை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லட்சணத்துல ஆயிடுவாங்க. அந்த வெறியாட்டம் மாறுது. அதுதான் ஐயா வந்திருக்காரு. அந்த மாதிரி இது சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்றாங்கன்றது கரெக்டா கடவுள் அருட்பெருஞ்சோதி தெரிஞ்சுக்கிட்டு வடலூர் ராமலிங்க ஐயாவை அமைச்சு எல்லாரையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரையும் பூந்துக்கோ, நீ செய்ய 5 தொழிலையும் நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ செய்யன்னு சொல்லிட்டாரு. பழசெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமா போயிட்டாங்க. ஆமா, அந்த பழைய இதுலயே வச்சு நம்ம பிரிசிஷன் ஃபர்மெண்டேஷன் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு ஃபங்கல் பாடி நம்ம இந்த உடம்புக்கு முன்னாடி இந்த ஒரு உடம்பு எடுத்துருக்கோம்ல, ஆன்மா வந்து நம்ம எவ்வளவு தூரம் இந்த நிறைய உடம்புல எடுத்திருக்கோம். அதுல ஃபங்கஸ் புஞ்சை இருக்கு இல்லையா, அந்த புஞ்சையில வந்து என்ன பண்ணும், ஃபங்க்ஷன் எப்படி போகும், எக்ஸோக்ரைன் டைஜஷன் சரிங்களா. அப்போ எக்ஸோக்ரைன் பாடிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி பிளான்ட்ஸையும் புஞ்சைகளையும் ஆல்கியும் பாசிகளையும் நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட தேவையான அந்த ப்ரோட்டீன்ஸ் என்னங்களா பைபாஸ் பண்ணலாம் அனிமல்ஸ் வச்சுக்கிட்டு. அனிமல்ஸ் தேவையில்லை இனிமேட்டு சரிங்களா. அப்போ
நான் வந்து வீக்கெண்ட் இந்தியா மூமெண்ட்ல அந்த இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா த்ரெஸ்பாஸ், சைலன்ஸ், பைபாஸ், வைலன்ஸ். சரிங்களா? வைலன்ஸ் இருக்கிற அஹிம்சை எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி மௌன வெளி இருக்கு இல்லையா, மௌன வெளியை வந்து மௌனாதீத வெளிக்கு கூட்டு போயிடணும். சரிங்களா? சைலன்ஸ் வந்து கடந்து நம்ம வந்து எப்படி ஆயிடணும், சுகபூர்ணமா அந்த. ஏன்னா ஒண்ணு வந்து ஒடுங்குற இது ஓங்காரம், இன்னொன்று வந்து ஓங்காரம் இல்லையா, அந்த ஓங்காரத்தை நம்ம வந்து அனுபவிக்கக்கூடிய டைம் வந்தால் தான் நம்ம வந்து நம்ம மொழி வந்து கரையவே கிடையாது. எப்பயுமே வந்து நம்ம மொழி இருந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி இந்த ஆன்மாக்களும் என்ன பண்ணுது, குடத்தை போல். சரிங்களா? செய்யப்படுவதனால். சரிங்களா? ஆன்மாக்களும் வந்து குடத்தை, குடம்ன்றது தான் தெரியும்ல, இப்போ குடம் சின்னலாம் வைக்கிறாங்கல்ல, குடம் பானை, அந்த மாதிரி செய்யப்படுவதனால் சுக துக்கங்களை அனுபவிக்க அறியாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. புண்ணிய பாவங்களை அடைய மாட்டாது. அது எப்படி வந்து எடுத்துக்கும், பானையை உடைக்கிற இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும். சரிங்களா? அடுத்த சனமே வந்து அது காலி ஆயிடும். ஆனா எப்போ தேவம் காலி ஆகுதோ அப்பவே ஆன்மை காலி ஆயிடும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அழியும். ஆனால் அப்படி காலி ஆயிடுச்சுன்னா வந்த முத்தியும் இல்லை, அந்த ட்ராப்ல பாண்டிங் பண்ணல, அதுல இருந்து எஸ்கேப்னு ஒரு சேனலும் கிடையாது, புண்ணிய பாவங்களும் இல்லை. சரிங்களா? நன்மை தீமைன்னு எதுவும் கிடையாது. நீ வந்து புண்ணியம்னு தெரியும்ல, ப்ரொமோஷனு, பாவங்கள்லாம் டெமோஷன் தானே. ஸோ ஆதலால் குடம் உடைகின்ற போது குடத்தினுள் இருந்த காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது. இது வந்து இன்னொரு சில பேருக்கு தெரியும். ஏன்னா தாதுக்குள்ள தத்துவங்கள் அதெல்லாம் தெரியும்ல, அதெல்லாம் தெரிஞ்சு அந்த அந்த விளக்கம் அந்த பூதங்கள் தெரியும். ஆமா, அதெல்லாம் இருக்கு. அந்த அதோடைய ஆற்றல் என்ன, அதோடைய செயல் என்னன்றது தெரிஞ்சாதான் அந்த உண்மையை விளங்கிப்பாங்க. அப்போ ரெஸ்பிரேட்டரி சாக் என்ன பண்றது, அந்த ஒரு கிளான்ஸ் தூக்கிது. எப்படி வந்து மூச்சு அந்த மலை வாசனை, ஆமா அந்த வாசனை தூக்கிது, அதுல இருக்கிற அந்த இது போவாது. நல்லா மலை வாசனை எப்படி அந்த குடத்துல வந்து மலை வாசனை போகாம இருக்குன்னு தெரியுதா? சரிங்களா? அந்த வாசனை அதனால நம்ம மாத்திக்கணும். வீட்டுல யாரு தங்க வச்சுக்கிறோம், யாரு இது திங்க வச்சுக்கிறோம், எப்படி உபசரிக்கிறோம், எல்லாமே வந்து கணக்காகும். சரிங்களா? அதுல தானே உங்களுக்கு என்ன பண்ண, மீன்களை வாங்கிட்டு வந்து உங்களை வெட்டி கொடுத்துட்டு இருக்காதீங்க. சரிங்களா? அது இப்போ என்னைக்குதான் அந்த இதை வெட்ட போறீங்களோ அப்படின்னு உங்களுக்கு அந்த இதை பேக்ரவுண்ட சொல்லி வச்சு அவர் மாதிரி நீங்க ஆமாமா அது ஒரு தீமையான ஆட்டம் அப்படின்ற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தேகங்கள் இப்ப அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்றல. கெஸ்ட் வந்தா கூட நீங்க யாருன்னா வாங்க யாருன்னா போங்க, நல்லதை சொல்றது என் கடமை, நல்லதை செய்யறது என் செயல், அதுதான் கடமை ஆசைப்படுறாரு. அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் அது இல்ல ஈடுபாடு இருக்கு. ஆனா இந்த உலகத்துல இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்ட்டு உங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல தேக நஷ்டம் எப்ப பாரு இதே சொல்றேன்னா நீ இதே தான் நான் சொல்லுவேன், உனக்கும் எனக்கும் ஒத்து வரலன்னா நீ போ அப்படின்ட்டான். தாவர ஆழத்துல மட்டும் தேக நஷ்டம் நடக்கலையா பண்ணிட்டு எப்போ வரையோ வந்துக்கோ, ஆனா நான் இருப்பேன். சில பேர் வந்து வாதிடலாம் தெரியுமா, எப்படின்னா ஏய் நீ வந்து நான்வெஜ்ல இவ்வளவு தேக நஷ்டம் நடக்குதுன்னு சொல்ற, ஓகேல ஒத்துக்கிறேன், கட்டி வைக்கிறது நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம், எல்லாத்தையும் நாங்க தப்பா கறி சமைச்சு கரைச்சிடறோம் அடிப்படையில. இப்படி இருந்தா கூட நீங்களும் தானே இது பண்றீங்க. அப்போ அந்த மிருகங்கள் வந்து அந்த ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எத்தனை இன்செக்ட்ஸும் எத்தனை ஸ்குரில்ஸ் எத்தனை எலிகள் எல்லாரும் வந்து டேமேஜ் ஆகிறாங்க தெரியுமா. அப்போ இந்த பழிக்கு நீங்க வந்து ஏற்படுறீங்க இல்லையா அப்படின்னு சில பேர் போடுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றதுன்னா, இந்த லேண்ட்ல நீங்க வந்து விளைவிக்கிறது அதிகமா யார் சாப்பிடுறா அப்படின்னா நீங்க சொல்றீங்கல்ல கால்நடைன்னு, அவங்க தான் சாப்பிடுவாங்க. அவங்கள விட நம்ம வந்து எவ்வளவு 10 மடங்கு கீழே சரிங்களா. இதனால வந்து என்ன பண்ணுறது, நம்மளோட அவங்கதான் வாட்டர்ஸ், ஆமா அவங்கதான் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க அதிகமா, ஏர்ஸையும் வாட்டர்ஸையும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க வயிறு பெருசு, பாடி பெருசு, ரெஸ்பிரேட்டரி செயின்ஸ் எல்லாம் பெருசுன்றதால பொல்யூஷன் பண்ணி விட்டு இப்ப சூட்டாலையை தாங்க முடியுதா நிறைய பேரால.
இதெல்லாம் எத்தனையோ பேர் வீங்க போறாங்க. ஆமா, கண்ணுக்கு தெரியறத மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒழிய கண்ணுக்கு தெரியாததெல்லாம் சிலது நடந்துட்டு இருக்கு, பலது நடந்துட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாம் அதுக்குதான் அறிவு ஞானத்தை செலுத்தி தெரிஞ்சுக்குங்க. அந்த சின்ன லெவல்லயே நீங்க இப்ப தூக்க கலக்கத்திலேயே ஒன்னும் தெரியாது, விழிச்சு எழுந்துறீங்கன்றாரு. இவங்க தூக்கத்தை குறைச்சுக்கிறதான்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இன்னும் நல்லா தூங்குறது கூட ஒரு மாதிரி மந்த நிலை, நிறைய நேரம் தூங்கிட்டு தான் கூட இருக்கக்கூடாது, கும்பகர்ணம் மாதிரி தூங்கிக்கிட்டே இரு, சாப்பிட்டுக்கிட்டே இருன்னெல்லாம் சொல்ல வேதம் அந்த மாதிரி உணர்த்திட்டே வந்திருக்காங்க. ஆனா அது உணர்வு பத்தாது, இன்னும் நிறைய கொடுக்கணும், நிறைய எடுத்துக்கணும்ன்றதுனால தான் ஐயா இன்னும் விளக்கம் சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாரு பாருங்களா ஒரு கதைய, ஆபத்தை நீக்கி வளர்த்தே. அதான் சற்றும் ஆமா அசையாமல் அவையாமல் அடியேன் உளத்து தீபத்தை வைத்தது பாரி திருச்சிற்றம்பலத்து திருநல ஜோதி. இந்த பாறையில வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, எவ்வளவு பிடிக்குது தெரியும். ஆமா, பாரின்ற வார்த்தை எவ்வளவு பேருங்க பாரதி பூர்வமா வச்சு பாறையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இங்க பாருங்க அப்படின்னு கூட சொல்றது வச்சுக்கலாம். ஏன்னா பாறையில வாழ முடியாம எங்க நம்ம கேஸ் ஜெயின்லயே வாழ முடியும், ஜூபிட்டர்ல நம்ம வாழ முடியும். சரிங்களா, இங்க பாறையில நம்ம எடுத்து ஒரு இடத்த வந்து இது பண்ணிருக்கோம், ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். அப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க, உங்க தேகம் வந்து நீங்க நிக்காது, நீங்க பாறையில வந்து நின்னா கூட நீங்க கரைஞ்சிருவீங்க. அதனால எனக்கு வந்து தீபத்தை ஏத்திட்டாரு அவரு, ஆபத்தை நீக்கிட்டாரு, வளர்த்துருக்காரு. நம்ம எல்லாம் ஆபத்துல மாட்டிட்டு இருந்தோம், நம்மள ஆபத்தை நீக்கி நம்மள வந்து ஜோதியோட ஏத்து நம்மளுக்குள்ள இருக்கிற ஜோதியை எடுத்துக்கிட்டு வாங்க, அந்த ஜோதியோட ஜோதியா கலக்கணும்னா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஜோதி ஆற்றலை வந்து நீங்க கண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஜோதி ஒரு உயிருக்குள்ளேயும் இருக்கிற ஜோதியை வந்து காப்பாத்தணும், அதை அழிக்க கூடாதுன்னு சொல்றாரு. கூட தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது அப்புறம் உங்களுக்கு தெரியுதா, சற்றும் அசையாமல் அந்த நடனம் தான் ஆடணும். அசையாமல் போது அதான் என்னது சொல்லு, நித்தியம். அதான் சொல்லு. அவியாமல் போது சத்தியமா சொல்லு. ஏன்னா அந்த சத்து வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குல்ல நல்லபடியா. இவங்க நல்ல கடவுளுடைய இது சத்து வெளியில வரும்போது அதை பிடிக்காம அதை கட் பண்றதுக்கிட்டே இவங்க முடிவா இருக்காங்கல்ல. அதான் ஒரு டிரான்ஸ்ஃபாரர் மாதிரி ஐயா வந்து இவ்வளவு சொல்லி இவ்வளவு கொடுக்குறாரு, அப்பயும் இவங்க அடங்குறதே இல்லை, கேட்கறதே இல்லை. அதை வந்து கண்டதெல்லாம் தான் தக்க வச்சுக்கணும். இவங்க அந்த சிற்றின்ப ஆசைக்காக இதுலயே மாட்டிக்கிட்டு இதுலயே எல்லாரையும் கஷ்டப்படுத்தி ரணப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு மாடு மாதிரி செக்கு மாடு மாதிரி சுவாண்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்போதான் வந்து கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக ஆண்டவனேன்னு இருக்கிறது. சும்மா பேருக்கு போய் நானும் பக்தி இருக்குது எனக்கும் கடவுள் வேணும்னு சொல்லிட்டு போய் ஓடி ஓடியாந்துட்டா கடவுள் வந்துடுவாரா? உண்மையா கடவுள் என்ன சொல்றாரு, எல்லாம் எது செய்தா உண்மையா எல்லாம் பொலிவு பெறுவோம், எது வந்து நல்லபடியாக ஆண்டவனை அடையணும் ஈஸியான்றது தெரிஞ்சு நம்ம செய்யணும். அப்போ என்ன பண்ணுறது, இந்த காற்றும் ஆகாயமும் சரிங்களா, இந்த ஆகாய தத்துவங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் உங்க மனசு மூலியமா எடுத்துட்டு வந்து அந்த பழைய இதை வந்து தூக்கிட்டு வந்து உங்களுக்கு காட்டும். சரிங்களா, அப்படி காட்டும் போது உங்களுக்கு என்ன பண்ணும், சிறுவருக்கும் தெரியும்ன்றது. இதெல்லாம் எனக்கும் சின்ன வயசுல தெரிஞ்சிச்சு. ஆமா நம்ம வந்து இப்படிதான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோம், வானத்துல இருந்து அப்படியே வந்து குதிக்கல. சரிங்களா, குதிச்சிருக்கோம். ஆனா எப்படி குதிச்சிருக்கோம், பயோகெமிக்கல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற சில அட்வான்ஸ் கெமிஸ்ட்ரி, அதில் டிஎன்ஏ ஆர்என்ஏ மாதிரி தகவல் தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்து இதில் செல்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் பண்ணி நம்ம அதுலேருந்து ஊற்றிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்மளும் வந்து அந்த உலகத்துக்கும் அந்த கதிகளை ஏற்படுத்துகிறோம். அந்த தகவல் தொழில்நுட்பத்தை எப்படி வளர்க்குறது அதெல்லாம் வந்து இங்கேயும் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம போடுறோம்ல. ஸோ இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம அந்த விளக்கங்கள் ஆகலில் தேகம் அழியும் போது தேகத்தினுள் இருக்கின்ற ஆன்ம விளக்கமும் இதெல்லாம் தீபத்தை வைத்ததுன்றாங்கல்ல. அப்போ அது ஆன்ம விளக்கம், இவரோட ஆன்மாக்கு அந்த தீபம் ஏறி போச்சு. கடவுள் விளக்கமும் அழியாது என்றோம். அதை வச்சார்ல ஒரு ஆள் மாஸ்டர், அவர் வந்து அழியாது, அது அப்படியேதான் நிலைத்து நிற்கும். ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால் எவ்வளவு வந்து ஒரு ட்ரைனிங் பண்றாங்களோ. சில பேர் வந்து கடின இது ப்ராக்டிஸ் வந்து ட்ரைன் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நித்தியமான ப்ராசஸ் சச்சஸ் வேகனிசம்ன்றது அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, எவன் வந்து என்ன பண்ண உலகம் வந்து சமுதாயமே வந்து ஏத்துறேன்னா கூட இல்லை இதுதான் வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னோட குற்றத்தை விசாரிக்கலனா கூட நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால நான் போய் நடுவில் நிற்பேன்.
சரிங்களா? இன்னொருத்தவங்க அதை வந்து அவன் உணர்ந்தானா வந்துக்கிட்டோம், சரிங்களா? வருவானே இருக்கு இது இருக்கு. ஏன்னா நான் வந்து என்ன கேட்பேன்னா, ஐயோ இதுக்கு முன்னாடியே தெரியாம போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொருத்தரும் ஐயோ இதுக்கு முன்னாடியே தெரியாம போச்சு அப்படின்னு அது இது. ஏன்னா என்பதுக்கு மொழி அவன் மாறணும்னு ஆசைப்பட்டாலே டப்புன்னு அது மடியில் வந்து வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆசை. நானும் வந்து மாறணும், இது மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி ஒரு இம்சையாக கொடுத்துட்டு அப்படின்னு லைட்டாக ஆசைப்பட்டேன். தூக்கிட்டு வந்து இது கொடுத்துட்டேன், இந்த இது ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி முயற்சிகளை கொடுத்து தேக போகங்கள் உனக்கு வந்து என்ன பண்ணுவோம், நித்திய தேகங்கள் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி. நித்தியானந்த அவனை தொத்தி விட்டுறான், அவனை தேவையில்ல, அவன் வந்து ஏமாத்திட்டு இருக்கான் உலகத்தை. நீ வந்து எப்படி வந்து இந்த நித்தியானந்த போகத்தை வந்து எப்படி கொடுக்கணும்னோ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக பேதங்கள், சரிங்களா? லக்ஸுரி லைஃப் வந்து எப்படி எப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்டு அவங்கள பேண்டு நம்ம அந்த மாதிரி எல்லாம் பரம்பரை வேணாம், ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு சில பேர் இந்த மாதிரி சுவைக்கும் ஒரு பெருசா பீத்திக்கிற தன்மையே இருந்துட்டு இருந்தா கூட நல்லா இருக்காது. தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வந்து நல்லா எல்லாருக்கும் நல்லா ஆகணும்ன்ற அளவுக்கு. இது ரொம்ப நாளா துத்திக்கிட்டு வர ஆதி அது வந்து நீ வியாபகமா இது பண்ணணும்னா உன் ஆன்மா வளர்ற மாதிரி. அதான் இப்போ கடவுளுடைய ஆற்றல் அப்படி வந்து ஒரே மாதிரினா அந்த இவ்வளோ டிரான்ஸ்பாரமாக நிறையா அம்சு செய்கிறதே வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்காம அறியாமையில் அவங்கவுங்க செய்த பாவத்தில் மாட்டிக்கிட்டு திரையில் அவஸ்தைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கடவுளே வந்து நின்னா கூட நம்ம தெரிஞ்சுக்க போறதில்ல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாவம் மூடி கிடக்குது. அதனால நிறைய டிரான்ஸ்பாரத்தை வைக்கிறாரு. அந்த டிரான்ஸ்பாரம் எல்லாம் வந்து பழுது போட்டு போச்சு. அதனாலதான் எல்லா டிரான்ஸ்பாரத்தையும் தூக்கி போட்டு என்ன சொல்றப்பா, எல்லா டிரான்ஸ்பாரமும் அந்த தூக்கி போட்டு வள்ளலாரு ராமலிங்க ஐயா தான் இப்ப டிரான்ஸ்பாரமா இருக்காரு. சூப்பரா கொடுத்துருக்காரு. எப்படி வந்து அதான் அருள், அந்த கருணை கருணை. ஆமா, நெய்யெல்லாம் வேணாம். ஆமா, பசுமை தான். அந்த தாவரியல்ல இருந்து உனக்கு அப்படியே தேங்காய் அந்த இது எடுத்து அந்த ஆமா நீங்க என்ன பண்ணணும், சுத்தப்பிரணவை அடுத்தவங்களுடைய இம்சையை வந்து நீங்க போக்கணும். அவங்க வயிறுல இது எரியும் இல்லையா, வயிறு எரியும், அவங்க இது உடம்பு என்ன பண்ணுவாங்க, கருத்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல இதுல இருந்து அவங்களை நீக்கலாம். இப்பதான் சார் நிறைய இப்ப ஒலி கண்டுபிடிச்சு இப்ப டிரான்ஸ்பாரமே வேற மாதிரி மாத்திட்டாரு. அந்த மாதிரி வேற மாதிரி வந்துட்டாரு. அப்போ சிஸ்டம் மாறுதா? மாறிடுச்சுப்பா. இன்னதான் வந்து ஆன்டி வீகனிசம் வந்து நல்லா வளர்ந்தாலும் வீகனிசம்ன்றது தடுத்துருவாங்க. ஆன்மீகம் முக்கியம் தான், கடவுள் வழிபாடு அதே மாதிரி. அதுக்கு வந்து இப்போ உண்மையா அந்த கரெக்டான டிரான்ஸ்பாரர் யாரும் ஷேரிங்கே பண்ணாம ராமலிங்க வடலூர் ராமலிங்க ஐயா தான். ஆமா, இன்னொருத்தவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம நம்ம வீட்ல எல்லாத்தையும் பதுக்கி வச்சு நம்மளுக்கு நான் நல்லவட்டான்னு எல்லாத்தையும் வெறும் வீகனிசம் மட்டும் வச்சுக்கிட்டு, ஏன்னா நான் அந்த அளவுக்கு நல்ல பெற்ற ஆற்றல் பெற்ற ஆமா ஹெல்த்துக்காகவும் இதுக்காகவும் போயிடாம அடுத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்த்தா இருக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணி வளர்க்கறது தெரியுமா, அது வள்ளலிசம். சரிங்களா? நம்மளுக்கு இருக்கிற துள்ளல அடக்கி நம்ம நடத்த வந்து பார்த்து நல்லது நினைக்கும் போது மேலும் மேலும் நல்லது கொடுக்குற இடம் தான் நல்லது. ஏழைகளோட ஏழைகளா. ஆமா, அதுதான் வந்து ஓதாது உணர்ற டெக்னிக். ஏன்னா நம்ம அங்க போய் உட்காந்து வச்சுக்க வைக்காது, அங்க டப்புன்னு அது அந்த ஓதாது உணர்ற ஸ்கில்ஸ் ஜாலம் வளர்த்துக்கிட்டு சும்மா சுத்தி வந்துட்டு நல்ல காணல் நீராட்டம் போக 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 தொடாம இருக்கிறத வந்து செய்ய முடியும். அசந்து போயிடுறோம்ல, அந்த அசந்த போக வேண்டாம், சொந்தம் போக வேண்டாம். சீக்கிரமாகவே நம்ம ஆண்டவனை கண்டுக்கிறோம், திருந்திக்கிறோம், நல்லபடியாக நம்மளுக்கு புரிய வருது. நம்ம ஆண்டவனை வந்து நல்லா இன்பமாக அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறோம். ஒரு உயிரையும் காப்பாற்றி அதோடைய துடிப்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதோடைய வழியை தெரிஞ்சுக்கிறோம் போதே நம்ம ஒளி பெற்றுட்டோம்னு தான் நம்மளுக்கு ஆனந்தமாக இருக்குது. அதில் பக்தி அந்த ஒளியை தான் பெற சொல்கிறாரு அவர். அப்புறமா ஒளியாக மாறுறது அப்புறம் பக்தி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, இங்கே வந்து யுக்தி முக்கியம். சரிங்களா? எப்படி நம்ம பண்ண போறோம், எப்படிலாம் வந்து ஆன்மா அது சிறிய ஆளுங்களுக்கும் தெரியும், யாரு சிறியவர்களுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான டெக்னாலஜி கொடுத்திருக்காரு. நீங்க வந்து என்ன பண்றீங்க, கறி மத கறி என்ற அந்த மாதிரி மதம் பிடிச்சி போன அந்த இது மாதிரி உங்களுக்கு யானை மாதிரி நீங்க வந்து வெறியாட்டத்தை நீங்க சொல்லுவீங்களே அடிக்கடி. ஸோ அந்த மாதிரி பண்ணாம மதி ஆமா நல்ல ஒரு இது ஏறணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த, ஏன்னா ஆன்மா வந்து என்ன பண்ணக்கூடிய வெறி இல்லாம தயவோட கருணையோட கடவுளை சேர்றதுதான் வழி, அதுதான் முறை, அதுதான் நல்ல நெறி, அதுதான் ஞானம். அதை தான் வாங்கிக்க, அந்த விளக்கம் வாங்கிக்கிங்க, எல்லாருமே ஒளியா ஆகுங்கன்னு ஐயா சொல்றாரு. அதை நம்ம சரியா செய்வோம். அப்போதான் வந்து இந்த வாழையடி வாழையாக வந்து அப்போ கரெக்டாக அந்த பிரான்ச் போய் வருது இல்லை, பிரான்ச் ஃபாலோ பண்ணும்போது இவர் மட்டும்
இதுக்கு நேற்று அந்த இவர் கூட ஒரு விளக்கம் சொன்னார். அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நேரம் ஆயிடுச்சு. இப்போ நேரம் இருக்கா இன்னும்? அதான் ஒரு ஈரோடு அந்த இவர் சொன்னார், கதிர் யாரோ அந்த ஐயா சொன்னார். அவர் நல்லா விளக்கம் சொன்னார். வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம் மரபில் யானும் ஒன்றோன்னு கேட்குறாரு ஒழி. அவர் கடவுள்கிட்ட அந்த ஒரு இது வைக்கிறாரு. நான் அப்பேற்பட்டவனா, என்னை ஏன் இப்படி நீங்கள் இன்னும் எனக்கு இது பண்ணி என்னை சேர்த்துக்குங்கன்னா சொல்கிறார் ஒழியா, நானும் அதில் ஒருத்தன்னு சொல்லிக்கல. அவரு வகை அறியேன்னு சொல்கிறாரு. அப்போது வந்து அவர் வந்து இவங்கெல்லாம் செய்துட்டு வந்தது கரெக்டாக செய்துட்டு வந்துட்டாங்க, நானும் அதில் ஒருத்தனா வந்திருக்கேன்னு எல்லாம் சொல்லிக்கல அவரு. அந்த மாதிரி என்ன நினைச்சிட்டியா நீ? நான் எந்த டைப்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நிறைய ஸ்டைன்ஸ் கொடுத்துருக்கீங்க. வகை அறியே அவங்க கெயின் பண்றேன்னு சொல்லிட்டு இது ஃபுல் லாபத்தை கொடுத்தாங்களா? அதான் பெயினோட கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி என்னையும் வச்சிராத, எனக்கு இன்னும் நல்லா நீ வந்து எங்களோட சேர்ந்து ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்லி அவ்வளவு வரம் வாங்குறாரு. அவரு வாங்கி நம்மளுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்து நம்மள ஏத்துக்கிறாரு. அப்போ இந்த யுக்தி வந்து உங்களுக்கு எவ்வளவு ட்ரைனிங், எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு, எவ்வளவு மாறுபட்டதா இருக்கு, எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு. படித்திடலாம், எளிமையாவும் இருக்கு, உணர்ந்திடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரெக்டா உணரக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து கடவுளுடைய அற்புதத்தை. நீங்க வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி அவங்கள அடிக்கிறவங்க தோற்றுறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இம்சை கொடுக்குறவங்க சரியில்லை, இது நெறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுத்த செய்வ சன்மார்க்க நெறி வந்து மாறுது. முதலே ஒரு கிளாஸ்ல பார்த்தோம் சொன்னோம் இந்த மாதிரி. என்னப்பா எல்லாம் வாழையடி வாழை அந்த திருமரபு கூட்டத்துல நானும் அப்படின்ற மாதிரி ஒருத்தரன்னு நினைச்சுக்கிறாங்க ஒரு சிலர். ஒருத்தர் இல்ல அப்படியெல்லாம் இல்லை, இவர் தனி, இவர் வகை அறியே நன்றோ அப்படி அதை ஏதோ சொல்றாரு அந்த கோர்வையா, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. இல்ல நான் உருவ நன்றோ வகை அறியேன் அப்படின்னா நான் மட்டும் தானே அது எனக்கு இதா போச்சு. மத்த எல்லாருமே வந்து ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு போட்டாங்க, ஆனா எனக்கு ஒண்ணு தானே உள்ள இருக்கிறது வந்து கரெக்டா நான் காட்டி விட்டேன். அந்த மாதிரி அவர் சொல்ற அர்த்தத்தை எல்லாமே ஏதோ தப்பு அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அவங்கவுங்க ஒண்ணு எடுத்து உளறிக்கிட்டு அதெல்லாம் புறங்கவியே சொல்லவில்லை. அவர் இப்ப எல்லாம் விளக்குறதுக்கு தான் புறங்கவியே சொல்றாரு, செய்யறாரு. புறத்துல மூலம் வெளியில இருந்தா கூட புறங்கவிய உங்களுக்கு வந்து உங்க காதுகள் செவிகளுக்கும் இந்த கவினவயமா போயிடும் உங்களுக்கு அமையணும் அப்படின்றதால. அதனால இப்ப இந்த கூச்சல் குழப்பம்லாம் கூட இப்ப அங்க வடலூர்ல நடக்காம எல்லாம் கரெக்டா அது என்ன சொல்றது, இது என்னப்பா அது ஒரு நீதி நெறிப்படி அது எல்லாருக்கும் கரெக்ட், இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சு வரணும்ன்றதுனால தான் இப்ப ஐயா அதையும் கரெக்ட் பண்றாங்க. ஏற்பாடு படுத்தி மலிவு உதவு சரணமேன்ற மாதிரி இந்த உலகத்துல வந்து தேவை அதே அவசியமான தேவை எல்லாமே வந்து அங்க மலிவா கிடைக்கும். ஏன்னா எது ஒண்ணும் நிரந்தர தீர்வுக்கு வரணும்ன்றதுதான் ஒரு ஆசை. அப்படிதான் அவர் கொடுக்குறாரு. அதுதான் விசேஷமா இருக்கு, அதுதான் கடவுளுடைய மேலான ஒரு இதா இருக்கு, இன்பமா இருக்கு. அப்படிதான் ஒன்னொன்னுத்தையும் இன்பம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ வந்து நாளை பின்ன இது குழப்பம் வந்துடக்கூடாது, இதை கூட எல்லாருமே மக்கள் எந்த காலத்துலயும் குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்றதுதான் இதுவும் தெளிவு வர்றதுக்காக தான் ஆண்டவர் இதையும் நல்லா செய்து அற்புதம் பண்ண இருக்காரு. திருச்சி